Hi viewers, welcome to Prime City Properties. நம்ம இப்போ பார்க்க போகிறது பிராண்ட் நியூ ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதோட எலிவேஷன் லுக் ஜஸ்ட்டு காமிச்சிருந்தேன். ஸோ நம்ம வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது 24 அடி ரோடில் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த ரோட் வியூ தான் அது. நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் சிஎம்டே அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 1400லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு டோட்டலாக. ஸோ அதில் ஸ்டில்ட்டு பார்க்கிங் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த டைப்பில் ஸ்டில்ட்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸு 3 ஃப்ளாட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அதாவது 90% ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. க்ளீன் பண்ணும். ஒரு ஃபைனல் கோட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. சின்ன சின்ன மைனர் ஒர்க் மட்டும் நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்குது. மொத்தமே 3 ஃப்ளாட் அப்படின்னால பார்க்கிங் ஃபெசிலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. அதாவது பவர் பேக்கப் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா பவர் இல்லாத டைமில் லிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டுக்குள்ளே ஃபேன் லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏசியை தவிர மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஃப்ளாட் அப்படின்றதுனால நல்ல செட்பேக் விட்டு எலிவேஷன் வாஸ்து ப்ராப்பராக ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் பிரகாரம் ஸோ வெல் டெவலப்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லிஃப்ட் ஒர்க்கு இப்போ போயிட்டு இருக்குது. ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு லிஃப்ட் ஒர்க்கு மட்டும் ஒரு 15 to 20 டேஸில் ஒர்க்கு முடிஞ்சிடும். ஃப்ளாட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ளே. ஸோ நம்ம ஃபர்தராக இன்டீரியர் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். வீடு வந்து நம்ம உடனே கூட்டி போய்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 1290 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் வந்து 400 ப்ளஸ் சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸும் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டில் 3rd பெட்ரூம் இருக்குது. நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் ஈஸ்ட்டில் அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்டு பாத்தோடு கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற 2nd பெட்ரூமில் அட்டாச்டோடு கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூம் வந்து காமனாக வரும். அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் வந்து டீக்குட்டா ஸோ கம்ப்ரைஸ் பண்ண மாதிரி ஸோ அழகாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உடனே நம்ம கூடி போய்க்கலாம். 1290 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டு, 2nd ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டு, 3rd ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டு, 3 ஃப்ளாட்டுமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு எந்த ஃப்ளோர் வேணும்னாலும் நம்ம அழகாக எடுத்துக்கலாம். நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ இந்த ஃப்ளாட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சம் இருக்குது. 2nd ஃப்ளோர் போகும்போது இன்னும் வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 3rd ஃப்ளோர் போகும்போது இதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் வெளிச்சம். ஸோ நல்ல வென்டிலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு டே டைமில் லைட் போட வேண்டியதே இருக்காது. ஸோ ரெடி டு மூவ் ஆப்ஷனில் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு, அதுவும் நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃப்ளாட்டு சூப்பராக இருக்குது. உடனே புக் பண்ணுங்கள். எந்த ஃப்ளோர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப ப்ரைவசி இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் ஆல்மோஸ்ட் கொடுத்துருந்தேன். லொக்கேஷன் பற்றி நான் சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் சாலிகிராமம். சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. 100 ஃபீட் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. 100 ஃபீட் ரோடு கனெக்ஷன் ரோடும் ரொம்பவே பக்கமாக இருக்குது.
நம்ம சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது வடபழனி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, வடபழனி பஸ் ஸ்டாண்டும் நமக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது. இப்போது அண்டர் ஃபீட் ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நமக்கு கோயம்பேட்டிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அதுவும் ரொம்ப பக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதே வடபழனி ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம போரூர் பூந்தமல்லி கனெக்ஷனுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு ட்ராக் நமக்கு இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 இயர் கழித்து நீங்கள் பார்க்கும்போது 2 ட்ராக்குமே இருக்குது. ஸோ நம்ம எந்த ட்ரெயின் அக்சஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆல்மோஸ்ட் சென்னை சிட்டியில் நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் நம்ம ட்ரெயின் பிடிச்சோம் அப்படின்னா, மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சோம் அப்படின்னா சிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் நம்ம மெட்ரோ ட்ரெயின்லே அதுக்குண்டான கனெக்ஷன் பாயிண்ட் எல்லாமே பக்கத்தில் வந்துடும். போரூர் போகலாம், பாரிஸ் போகலாம், ஏர்போர்ட் போகலாம், பூந்தமல்லி போகலாம், சென்ட்ரல், அண்ணா நகர். ஸோ எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக மெட்ரோ ட்ரெயின் மூலிமா அழகாக போய்க்கலாம். இது எல்லாமே பெரிய அட்வான்டேஜ். ஸோ சென்னையோட ஓரளவுக்கு சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த வடபழனி ஜங்ஷன்றது. ஸோ அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டெவலப்டு லொக்கேஷனு. இங்கே மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெல் வாட்டர் இருக்குது. ஸோ நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கும். ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 1290 ஸ்கொயர் ஃபீட்டு, 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, தேர்ட் இருக்குது. எந்த ஃப்ளாட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ரெடி டு மூவ் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இவங்க கொடுக்கணுன்றதுக்காக ஸோ ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஒரு 2 மந்த் முன்னாடி ஒர்க் போயிட்டு இருக்கிற டைமில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒர்க் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிச்சு. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, க்ளீனிங் ஒர்க் இருக்குது, சின்ன மைனஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக யூஸ் பண்ணிங்க. எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். டே டைமில் முடிஞ்சாலும் கால் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். சைட் பார்க்குறதும் டே டைமில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதுக்குண்டான வென்டிலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். வாஸ்து கரெக்டாக இருக்குது. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, ஒரு கவர்டு கார் பார்க் பண்ணியிருக்காங்க, பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க, இவி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வீடியோ டோர் லாக் இருக்குது, டீ-குட் டோர், நம்மளோட டோர் வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு உடனே புக் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அழகாக புக் பண்ணிக்கலாம். நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா 1,30,00,000 ஒரு ஃப்ளாட்டுக்கு கோட் பண்ணாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டோட்டலாக சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ப்பீங்க, ஒரு பில்டிங்கில் அப்படியே 3 ஃப்ளாட் 4 ஃப்ளாட் வேணும் அப்படின்னு. உங்களுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஒரு டவுட் வேணாலும் கால் பண்ணுங்கள். சைட் விசிட் நம்ம பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் சாலிகிராமம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். எந்த ஒரு சைட் பார்க்கணுன்னு நினச்சாலும் 1 ஹவருக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுங்க. அது போதும், கீ அரேஞ்ச் பண்ண சைட் பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.